இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் விக்ரமோட வன்மமும் இன்னொரு பக்கம் பயங்கரமான சண்டையும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. கமருதீன் பார்வதி இவங்களோட சண்டை ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கானா வினோத் சுபிக்ஷா இவங்களோட சண்டை ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா கமருதீன் இவங்களோட கிளாஷ் ஒரு பக்கம். ஸோ மாறி இன்னைக்கு ஃபுல்லாக சண்டைங்க தாங்க. இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் ஆரம்பிச்சிட்டாங்க. மொதல் டாஸ்க்கு அந்த மொதல் டாஸ்க்கை கூட 1 hour எபிசோடில் கம்ப்ளீட்டாக முடிக்காத அளவுக்கு இன்னைக்கு சண்டைக்கு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. காலையில் ஆரம்பிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா முடிகிற வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சண்டை 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 அப்படின்ற மாதிரியே போயிட்டு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ள இருக்க 9 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒத்து போல எல்லாம் மாறி உள்ள வன்மத்தில் வாழ்ந்துட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். இன்னைக்கு என்னென்ன நடந்தது, என்னென்ன சண்டை நடந்தது, இதில் எத்தனை பேர் வன்மத்தை கொட்டினாங்க, விக்ரம் எப்படி வன்மத்தை கக்குனாரு அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்றா பார்த்துலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காலையிலே இது நம்ம அவங்க பேர் என்னது திவ்யா கணேஷ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி விக்ரம் இந்த மாதிரிலாம் என்னை கூப்பிட்டு வச்சு பேசணும்னு சொல்கிறாரு. நான் இங்கே பேச முடியாதுன்னு சொல்லும் போது யாரும் வலுக்கட்டாயமாக கம்பல் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது உண்மையான கேட்டீங்கன்னா உண்மைதான். அதாவது இவன் பார்த்தீங்கன்னா பேசணும், நான் சொல்றது நீ கேட்டுதான் ஆகணும்னு சொல்றான். டேய் நீ சொல்றதை நான் ஏன்டா கேட்கணும்? நான் கேட்க முடியாதுன்னு சொல்றதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குடா. இந்த வீட்டில் இல்லை நீ எங்கேயா இருந்தாலும் சரி நீ பேசுறதை நான் கேட்கக்கூடாதுன்னு நினைச்சேன்னா நான் கேட்க மாட்டேன். ஏன்னா வலுக்கட்டாயமாக பிடிச்சி சேர்ல கட்டி போட்டு காதில் பார்த்தீங்கன்னா எதுவும் அடைச்சிக்காத அளவுக்கு பார்த்துக்கிட்டு நீ சொல்றதை கேட்கணும் அப்படின்றதுலாம் லாஜிக்கே இல்லை. ஆனால் விக்ரம் அதை எதிர்பார்க்குறான். இந்த வீட்டோட அடிப்படை உரிமையே சொல்கிறான். டேய் அட அறப்பைத்தியமே எப்படா நீ இந்த வீட்டோட அடிப்படை உரிமையாடாது? இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க சொல்கிறாங்க இன்னொருத்தவங்க உட்காந்து கேட்கணும் அப்படின்றது அடிப்படை உரிமையா? எனக்கு அப்படி தான் எனக்கு ஒன்றுமே புரியல. அது எப்படி அடிப்படை உரிமையாக மாறும்? எனிவேஸ் உனக்கு அடுத்த கட்ட டாஸ்க் வருதுல அதில் வச்சுக்கிற இரு. முதல்ல இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ் சொல்கிறாங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்வதி அதுக்கப்புறம் சாண்ட்ரா இவங்க 2 பேர் வெளியே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது சாண்ட்ரா சொல்கிறாங்க இந்த மாதிரி திவ்யா விக்ரம் கூட பேசுறது விருப்பம் இல்லை. அந்த பொண்ணு விலகி போகும்போது இவன் பேசிதான் அவனு எப்படி கம்பல் பண்றான் அப்படின்னு சொல்லும்போது பார்வதி அங்க சொல்றாங்க அது அவரோட டிராமா, அவரோட டைரக்ஷன். அவர் பார்த்தீங்கன்னா கனி போன ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தான் இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா சொன்னதா சாண்ட்ரா சொல்றாங்க. ஆமா இவரே ஒரு கதை எழுதிப்பாரு அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. அது உண்மையான கேட்டீங்கன்னா உண்மைதான். அதாவது கனி வெளியே போயிட்டாங்களா அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல பார்த்தீங்கன்னா ஒரு அப்படிலாம் பிஹேவ் பண்ணிட்டான். அவன் பார்த்தீங்கன்னா பக்கா பிளான் போட்டு பண்றான். அவன் கிளியரா எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கான். விக்ரம் என்ன மேட்டர் தெரியுமா? கனி பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இந்த வீட்டில் விளையாடிட்டு இருந்தாங்க பெருசா சண்டை போடாம. ஸோ அது ஒர்க் அவுட் ஆக மாட்டுது. இங்க சண்டை போடுறவங்க மட்டும் தான் இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்க, அவங்க மேல மட்டும் தான் கேமரா ஃபோக்கஸ் ஆகுது அப்படின்றத கிளியரா புரிஞ்சுக்கிட்டு அவங்க போன அடுத்த செகண்ட்ல இருந்து ஆரம்பிச்சிட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் நேற்று அவங்க பொண்டாட்டியை பற்றி யாருமே திட்டல. ஆனால் அதை ஒரு டாப்பிக்காக எடுத்து அவ்வளோ நேரம் கத்தினால அப்பயே தெரிஞ்சு போச்சு. டேய் நீ கண்டென்ட் பண்ணுறடா அப்படின்றது அப்பயே தெரிஞ்சு போச்சு. என்னன்னா அவங்க ஒய்ஃபை யாரோ அசிங்கமாக திட்டா மாதிரியும் எப்படி என் ஒய்ஃபை திட்டுவேன், எப்படி என் ஒய்ஃப் அந்த மாதிரி பேசுவோம் அப்படின்ற மாதிரி தான் நேற்று சண்டை போட்டான். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பொங்கிட்டு விட்டா தொண்டையை கடிச்சிருவான் போல அந்த அளவுக்கு எகிரிட்டு வந்தான். ஆனால் கடைசியில் அதில் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒய்ஃப்ன்ற மேட்டரே ஃபஸ்ட்டு திவ்யா எடுக்கல. இவன் தான் பார்த்தீங்கன்னா என் ஒய்ஃபும் நானும் பேசுனது ஓட்டு கேட்டி அப்படின்ற மாதிரி முதல்ல டாபிக் எடுத்தது அவன் தான். எனிவேஸ் அதை வச்சு சரி அப்படியே டாபிக் எடுத்தனால ஒன்றும் தப்பு இல்லையே. இந்த இடத்துல திவ்யா அவங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி திவ்யாவுக்கு அட்வைஸ் பண்ணதை நீங்கள் கேட்கல அப்படின்னு சொல்லும்போது நீ அவங்க அண்ணனை பற்றி பேசுறது அப்போ தப்புன்னு சொல்லலாமா? இல்லைல்ல. இப்போ சாண்ட்ரா அவங்க பேர் அமித்தோட ஒய்ஃப் இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. அமித் ஒய்ஃப் அட்வைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல என் ஒய்ஃபை பற்றி எப்படி பேசும் அப்படின்னு யாராவது சண்டை போட முடியுமா? பைத்தியக்கார மாதிரி இதை ஒரு டாப்பிக்கே எடுத்து நேற்று சண்டை போட்டான். எனிவேஸ் இது ஒரு பக்கம் இருக்குங்களா, இது அப்படியே ஒரு பக்கம் வரீங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா அப்புறம் பார்வதி இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அந்த டிஸ்கஷனில் என்ன சொல்ல வராங்கன்னா இது விக்கல் விக்ரம் பயங்கரமாக ட்ராமா பண்ணுறான், அவனே ஒரு ஸ்டோரி எழுதுறான் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக டாஸ்க்கு அந்த பிஆர் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 3 சீசனாக இந்த பிஆர் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் ஒன்று ரன் பண்ணுறாங்க. எப்பவுமே இந்த கேமோட இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் பார்த்தீங்கன்னா பிஆர் டாஸ்க் ரன் பண்ணுவாங்க. ஸோ இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இப்போ இதுக்கு முன்னாடி சீசன் அதுக்கு முன்னாடி சீசன்லாம் அப்படின்னா பர்டிகுலராக ஒரு கண்டஸ்டன்ட் மேலே தான் எல்லாரும் டவுட் இருக்கும், இவங்க மட்டும் தான் பிஆர் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அப்படி டவுட்டே இல்லை, ஒட்டுமொத்த பேர் பிஆர் வச்சிருக்கானுங்க. டேய் நீங்க பிஆர் வைக்காம இருந்தா தானே அதிசயம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன் சொல்லுங்க, விஜய் சேதுபதியை முட்டு கொடுத்துட்டாரு, பிஆர் வைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி. இப்போ பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது பிஆர் வைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, நெகட்டிவ் பிஆர் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றது தான் அங்கே முக்கியம். ஆனால் கமருதீனோட டீம் நெகட்டிவ் பிஆர் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு தெரியல, கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்காங்க. ஆனால் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிஆரை பொறுத்த வரைக்கும் சாண்ட்ரா கிளியராக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. இந்த மாதிரி கமருதீன் சபரி இவங்க 2 பேரும் கம்பல்சரி பிஆர் டீம் இருக்குது, ஏன்னா அந்த டீமே என்ன அப்ரோச் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அவங்க போட்டு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு என்ன ஒரு டீம் அப்ரோச் பண்ணி நாங்கள் உங்களுக்கு பிஆர் பண்ணுறோன்னு சொன்னாங்க. உடனடியாக சொல்லுங்கள், இல்லை நாங்கள் வேற ஒரு ஆள் பார்ப்போம், அந்த வேற ஒரு ஆள் திவ்யா தான், நான் வேணான்னு சொல்லிட்டு அந்த திவ்யா பிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா சொல்கிறாங்க. திவ்யா நான் அப்படி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் திவ்யாவுக்கும் பிஆர் டீம் இருக்குது, சாண்ட்ரா பிஆர் டீம் வைக்கலன்றாங்க, இவங்களுக்கும் இருக்குது.
ஒட்டுமொத்த பேருக்கு பிஆர் டீம் இருக்கு. கானா வினோத் சொல்றாரு 2 கொடுக்கவே காசு இல்லை, எனக்கு எங்க பிஆர் டீம்னு அவருக்கும் இருக்குங்க. அதாவது எப்படி வீட்டுக்குள்ள வந்து அப்பட்டமா புழுகுறானுங்க. பார்வதிக்கு இருக்கு, எல்லாருக்கும். அதாவது இப்ப இல்லாத ஆள்னு பார்க்கும்போது நம்ம இங்க கணக்கே பார்க்க முடியல. எல்லாருமே அவங்க ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிட்டு வராங்க. அதாவது கொஞ்சம் ஃபேமஸான டீம், பயங்கரமா இறங்கி வேலை செய்யற டீமா இருந்தா அதுக்கு இத்தனை லட்சம், ஓகேங்களா? எல்லாமே லட்சத்தில் தான், இந்த 1000 இது எல்லாம் லட்சத்தில் தான். ஸோ இதுவே ஓகே, கொஞ்சம் சின்ன டீம் இப்போதான் வளர்ந்து வராங்க, அவங்கள்ட்ட போது ஒரு 3 லட்சம் அப்படின்ற பேஸ் பிரைஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இவங்க உள்ள போறாங்கன்னு தெரிஞ்சோன்னா அவங்களே அப்ரோச் பண்றாங்க. அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு பிஆர் ஒர்க் பண்றோம், இத்தனை லட்சத்தை மட்டும் கொடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் கொடுத்துட்றாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இது யாராவது ஒருத்தர் பண்ணியே ஆகணும். ஏன்னா இப்போ நல்லாவே நம்ம விளையாடினாலும் இன்னொருத்தன் நல்லாவே விளையாட மாட்டான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பிஆர் ஒரு பண்ணி அவனுக்கு ஓட்டுகள் அதிகமாக வரும், நம்மளுக்கு வராது அப்படின்ற ஒரு இதிலே பார்த்தீங்கன்னா இந்த பிஆர்ன்ற ஒரு விஷயத்தை வந்து எல்லா கண்டஸ்டன்ட்டும் ஒரு ஆயுதமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் சில பேர் அக்கா டீம்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பிஆர் ஒர்க் பண்ணுறதுல பின்னி எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த பிஆர் டாபிக் வந்து ஒவ்வொருத்தராக பேசும்போது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பஞ்சாயத்து வெடிக்குது. அதாவது டாஸ்க்கு கொடுத்தது பிஆர், இதில் சண்டை போடுவானுங்கன்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து சட்டை ஃபேண்ட்டு இதுக்கெல்லாம் மட்டும் நான் 2 லட்சம் செலவு பண்ணிட்டு வந்தேன், மற்றபடி பிஆர் வைக்கிறதுலாம் காசு இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஐயோ நான் ஏழை அப்படின்ற மாதிரிலாம் கமருதீன் வந்து உருட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா நங்கு 2 கோட்டு கொட்டினாங்க. அதாவது இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு விஷயம் தான் பண்ண தான் முடியும், அதை விட்டு நான் ஏழை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க, எனக்கு அது இல்லை இது இல்லை ரெஜிஸ்டர் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உடனே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கமருதீன் வந்து இந்த பேட் டச்ன்றது வந்து பேசின ஆள் தானே பண்ணின்னு, அதாவது இந்த விஷயத்தை பேசி பார்வதி சாரி கேட்டு முடிச்சிட்டாங்க. திருப்பி அதாவது கமருதீனை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஏதாவது ஒரு பஞ்சாயத்து ஒரு சண்டை போடணும், அவங்களை அடிக்கணும் அப்படின்னா இப்போ பார்வதி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பேட் டச், அரோரா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா துஷார், இந்த மாதிரி ஒரு 2-3 டாபிக் வச்சுக்கிறாரு. அவங்க கூட பர்சனலாக பேசும்போது ஏதோ அவங்களுக்கு ஹர்ட் ஆகும்னு தெரிஞ்சுட்டு அந்த டாபிக் எடுத்து வச்சு அதை வச்சு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. எனக்கு அதுதான் தோணுது, கமருதீனே அதாவது இந்த பேட் டச்ன்றதுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டு முடிச்சாச்சுல, திருப்பி எதுக்கு அதை கொண்டு வந்த? இதுக்கு நடுவில் அரோரா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் க்ளோஸர் கொடுக்கல, இதில் வரை எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. அம்மா அவங்க சாரி கேட்டாங்கம்மா, பார்வதி சாரி கேட்டாங்க, சாரி கேட்டு என் மேலே தான் தப்பு, திவாகர் சொன்னது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டாங்க. சாரி கேட்டு இந்த போன திங்கக்கிழமை தான் முடிச்சாங்க. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு அதாவது பாயிண்ட் வேணும் அடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு இந்த பேட்டை சேர்த்து திருப்பி பேசுகிறான். இதில் வந்து அரோரா வந்து சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது, அது சொன்ன தப்பு, நீங்கள் என்ன தான் ஃப்ரஸ்ட்ரேஷன் கோவம் என்ன இருந்தாலும் நீங்கள் அப்படிலாம் சொல்லவே கூடாது அப்படின்ற மாதிரி அரோரா ஒரு சைடில் வந்து அதாவது என்ன டீமு என்ன மேட்ச்னு தெரியாமல் நடுவில் பாயிண்ட் பேச வந்துடுது. ஸோ அந்த மாதிரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் இருந்தது. இந்த சண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி ஒரு பக்கம் கதறி அழுகுறாங்க, இன்னொரு சைடில் கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா டேய் அவன் வந்து சொன்னாடான்னு சொல்லிட்டு இவன் மைக்கை தூக்கி போட்டு ஒரு மாதிரி இவனும் கதறான். டேய் என்னடா இந்த பேட் டச் வந்து போதும்டா, எங்களால் முடியலடா. ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும். எனக்கு ஒருத்தவங்க இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து இந்த அதாவது அவங்க ஜெயிலுக்குள்ளே இருந்தாங்களே கமருதீன் பார்வதி, இவங்க 2 பேர் இருக்கும் போது கமருதீன் என்ன பண்ணுறாரு, பார்வதியோட தொட மேலே அப்படியே கையை வந்து இப்படி எடுத்துகிட்டு போகிறாரு. பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா டே கையறா அப்படின்ற மாதிரி தட்டி விட்றாங்க. ஸோ அதை பார்க்கும்போது பார்வதிக்கு அது பிடிக்கல. கமருதீன் வந்து ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருக்காரு, அதாவது அது ஆனால் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கணும், பார்வதிக்கு பிடிக்கல அப்படின்னா டப்புன்னு அங்கேயே செவுலில் ஒன்று வச்சு இல்லைனா அப்பயே சொல்லியிருக்கணும், டேய் நீ வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி போகிற, இது அன்வான்ட் டச்சாக தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கணும். சொல்லிவிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டே கையறா அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு அவர் பேர் திவாகர் வந்து சொன்னது அங்கே தப்பு. உங்களுக்கு உண்மையிலேயே அது அன்வான்ட் டச்சாக தெரிஞ்சிருந்தால் அங்கேயே சொல்லியிருக்கணும். அங்கெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து பேசும்போது அப்பட்டமாக என்ன தெரியுதுன்னா உங்களுக்கு வந்து அவன் மேலே காண்டு இருக்குன்னு போது ஒரு பழியை தூக்கி போட்டிங்க அப்படின்ற மாதிரி தான் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அந்த ரீல்ஸில் பார்க்கும்போது கமருதீன் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி தொடையில் நண்டு உருது நரி உருது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா விரல வந்து விளையாடிக்கிட்டு போயிட்டு இருக்காரு. அவனுங்க வந்து அப்படி தான் இருந்தானுங்க, 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்யோன்யமாக தான் இருந்ததுங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சான்ஸ் கிடைக்கும் போது மாற்றி அடிச்சுக்குதுங்க. அதுலேயும் இந்த வாரம் சொல்லவே வேணாம், பார்வதியும் கமருதீனும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே மாறி பார்த்தீங்கன்னா கழிவு ஊற்றிதுங்க. அதாவது பார்வதி பத்தின உண்மையை வந்து கமருதீன் சொல்றான், கமருதீனை பத்தின உண்மையை பார்வதி சொல்றாங்க. வரக்கூடிய வாரம் இவங்க 2 பேருக்கும் சரியான சண்டை காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ஏன்னா இதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம்குள்ள உட்காந்து சாண்ட்ராவும் பார்வதியும் ஓட்டு கட்டிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி கமருதீனும் வினோத்தும் பேசுறது. ஸோ அதை பார்க்கும்போது கொஞ்ச நேரம் இவங்க ஓட்டு கட்டிட்டு இருக்காங்க, நெக்ஸ்ட் சபரி உள்ள வந்ததுக்கு அப்புறம் இவங்க பேசுறத கமருதீன் ஓட்டு கட்டிட்டு இருக்காரு. டேய் என்னடா நடக்குது, இதுக்கு ஒரு முடிவு கட்டி தொலைங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. போதும் அந்த பேட் டச்ன்ற விஷயமும் போதும், ஆமாம் அவன் தொட்டுட்டான் அவன் கெட்டுட்டான் என்னடா டே விடுங்கடா போதுண்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இத்து போன மேட்ரு. எவ்வளோ வாரம் தான் இதை வச்சே சண்டை போட்டு வைக்கும் போது புதுசாக ஒரு டாபிக் எடு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நாமினேஷன் ப்ராசஸ் யோசிச்சு பாருங்க. ஒரு நாமினேஷன் ப்ராசஸ் என்ன, அதாவது இவங்க வந்து வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, இவங்க தான் கேம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக விளாட்றாங்க, நாமினேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தானே இருக்கணும். அங்கே தாங்க வரான் இந்த விக்ரம் வன்மோ எவ்வளோ வன்மோ, ஃப்ராடுன்றான், ஃபேக்குன்றான், ஈகோன்றான், அது மட்டும் இல்லாமல்
வேறு ஏதாவது சொன்னா கோலத்தனன்றான், அசிங்கன்றான். எனக்கு என்னடா அது அது அவன் பேசுகிற வார்த்தைங்களாம் இறக்கும் அப்படியே உள்ளே வந்து ஒருத்தவங்களை வந்து டோட்டலாக காலி பண்ணுற வார்த்தைகள். ஸோ அந்த மாதிரி ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கான். கேட்டால் விஜய் சேதுபதி அது வீக்கெண்டில் வந்து செருப்பால் அடிச்சா நான் வாங்கிக்கிறேன், உன்னை அடிக்க மாட்டாருன்ற தைரியம் தானே. ஏன்னா அந்த மனுஷன் உனக்கு தான் பக்கெட் தூக்கிட்டு வருவார், இதுவே செருப்பு தூக்கிட்டு வர ஆளாக தான் பயந்துருப்பேன். இரு நான் வரேன், இந்த வாரம் வீட்டுக்குள்ள வந்து செருப்பு எடுத்து அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. என்னங்க அவன் இஷ்டத்துக்கு, அதாவது அந்த இடத்துல திவ்யாவுக்கும் அவனுக்கும் அவ்வளோ பெரிய சண்டையே இல்லை. முதல்ல நான் சொல்கிறது, அதாவது என் கருத்தை அவங்க கேட்க மாட்டாங்கன்ற ஒரு காரணத்தை வச்சு இந்த அளவுக்கு ஒருத்தன் கழுவி ஊத்துறானா. இப்போ விக்ரம வந்து அவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவன் ட்ராமா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க, வேற ஒன்றும் கிடையாது. டேய் நீ பண்ணுறது ட்ராமா தான்டா, இந்த நாமினேஷன் ப்ராசஸில் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஃப்ராடுன்னு சொல்லாதீங்க, இந்த மாதிரி சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா பார்வதி இவங்கெல்லாம் கேட்குறாங்க. அது ரொம்ப தப்பான வார்த்தை அப்படின்னு சொன்னோன்னே ஏங்க அப்படி அந்த சமயத்தில் ஒன்று அழுதா பார்த்தீங்களா, உடனே வாய் வந்து பார்த்தீங்கன்னா உதறுது உதறிட்டு இந்த மாதிரி டக்குன்னு ஒரு பர்ஃபார்மன்ஸை போடுறான். ஆஹா டேய் யாரா நீ, நல்லா நடிக்கிறாங்க இந்த சீரியல் டேரக்டர்டா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சான்ஸ் கொடுங்க. இமிடியேட்டாக இப்படின்றதுக்குள்ள ரியாக்ஷனை மாத்திரம் டக்குன்னு சிரிக்கிறான். இதே இவ்வளோ எமோஷனலாக பேசுகிறான், அவ்வளோ எமோஷனலாக பேசிட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவை சொல்லும் போது பட்டுன்னு சிரிக்கிறான். டேய் நீ தாண்டா நடிப்பு அறக்கண்டா, நீ அறக்கண்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னமா நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. டப்புன்னு அழுகுறான், டப்புன்னு சிரிக்கிறான், டக்குன்னு பார்த்தீங்கன்னா எமோஷன் அப்படியே ஸ்விட்ச் பண்ணிகிட்டே இருக்கான். சத்தியமாக செமையாக நடிக்கிறாங்க. அந்த இடத்துல அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறான். யூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அது வந்து சொல்ல அசிங்கமான கேரக்டர் அப்படின்ற மாதிரிலாம் கமுருன்னு சொல்லும் போது இதே விக்கல்ஸ் வந்து கேட்குறாரு, ஒரு பொண்ணு அப்படி சொல்கிறது அசிங்கமான கேரக்டர் எல்லாம் சொல்கிறது நல்லா இல்லை, அசிங்கமான அந்த வார்த்தையில் யூஸ் பண்ணுறது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்கிறான். திருப்பி 1 hour கட் பண்ணி இவன் வந்து பேசும்போது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஃப்ராடு அசிங்கமாக இருக்குது, இவங்க அசிங்கமான கேம் விளாட்றாங்க, கேவலமான கேம் விளாட்றாங்க, இவங்க ஒரு கோலை, இவங்க ஒரு ஃபேக்கு, இவங்க ஒரு ஈகோ அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கு நடுக்கிறான். எவ்வளோ வன்மத்தோட உச்சியில் வந்து விக்ரம் இருக்கிறான் அப்படின்றது அப்போ தான் தெரிஞ்சுது. ஆனால் விக்ரமுக்கே தெரியாமல் விக்ரம் ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கான். திவ்யாவை டைட்டில் வினர் ஆக்கிடுவான் போலங்க. உண்மையிலே அதுதான் நடக்க போகுது. ஓட்டுக்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது, இவன் அந்த அளவுக்கு அடிக்க ஆப்போசிட்ல கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆக தான் செய்யும், சிம்பத்தி ஓட்டு உள்ள தான் செய்யும். திவ்யாவுக்கு அந்த சிம்பத்தி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இவன் வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்த மாட்டான். ஏன்னா இது ஒரு உண்மையிலே ஜென்யூனான பிரச்சனையாக இருந்தால் அதுக்கு ஒரு முடிக்கணும்னு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும். கரெக்டாக இவனை பொறுத்த வரைக்கும் இப்போ திவ்யா அவங்கள்ட்ட பேசலை, சரி பேசலாம் போ, என் கருத்தை கேட்கலாம் போ, இதோ நான் இப்போ சொல்லிட்டேன்ல நாமினேஷன் ப்ராசஸ் சொல்கிறேன், எங்கெங்கே பேசணுமோ அங்கே நான் சொல்லிக்கிறேன், அவ்வளோதான். இப்படி தான் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கணும். அதை விட்டுட்டு வலுக்கட்டாயமாக வா நான் சொல்கிறது நீ கேட்கணும். இவன் என்னங்க பிக் பாஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கான். கடைசியாக திவ்யா வந்து சொல்லும் போது கிளியராக அதை தான் சொல்கிறாங்க, இவர் மட்டும்தான் இந்த பிக் பாஸை மதிக்கிறாரு, இவர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவார், இவர் மட்டும்தான் இங்கே வந்து நல்லவர் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து இவர் கொடுக்குறாரு. இங்கே கனி வெளியே போகும்போது அவர் வார்த்தையை சொன்னாருங்க, இந்த மாதிரி வந்து நல்லவங்களுக்குலாம் இங்கே இடம் இல்லை, கத்துறவங்களுக்கும் கூப்பாடு போடுறவங்களுக்கு மட்டும்தான் வீட்டுக்குள்ளே இடம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார். ஸோ கனியை வெளியே போனதுக்கப்புறம் அவர் அந்த ஐடியாவை எடுத்துக்கிட்டாரு, இதுக்கப்புறம் நம்மளும் கத்தணும், நம்மளும் கூப்பாடு போகணும், இல்லைனா இந்த வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் விக்ரம் இதெல்லாம் பண்ணுறாருன்னு சொன்னாங்களே, அதுதான் உண்மை. ஏன்னா நேற்று அந்த ஒய்ஃப் மேட்ரு ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, அதில் அவனுக்கு கோபமும் வரல, அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் நேற்று நடித்தது நடிப்பு தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப பீக்காக போயிட்டு கழுத்தை கடிக்கிற மாதிரி வந்துட்டான். அதுக்கப்புறம் அவன் பயந்துட்டான், ஓகே அவங்க ஒய்ஃபை பற்றி தப்பாக பேசலையே, இது ஒரு பாயிண்ட்டாக வந்துருமே அப்படின்னு தெரிஞ்சுட்டு டக்குன்னு உடனே மாற்றிட்டான். அவன் என் ஒய்ஃபை பற்றி தப்பாக பேசலையே, திவ்யா அதெல்லாம் தப்பாலாம் பேசலை, நான் சொல்ல வந்த கருத்தை ஏன் கேட்க மாட்டாங்க, சரி கருத்தை தானே கேட்கல, நீ சொல்ல வந்த தானே கேட்கல, இது ஒன்றும் கொலை குத்தம் இல்லையே, இதுக்கு ஏன்டா இவ்வளோ வன்மத்தை வந்து தாழ்ச்சி கொட்டுற நீ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவன் இன்னைக்கு இல்லை, எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் எல்லாம் வன்மத்தை கொட்ட தான் போகிறான். அவன் வக்ரம், அது பார்வதி ஒரு சமயத்தில் சொன்னாங்களே அவன் விக்ரம் இல்லை வக்ரம்னு, உண்மையிலே சொல்கிறேன் அவன் வக்ரம் தாங்க, அவ்வளோ வக்ரம் உள்ளே இருக்குது. ஸோ கொட்டுறான், மொத்தமாக அள்ளி டன் கணக்கில் உள்ளே வச்சிருக்கான் போல, கொட்டுன்னு கொட்டுறான். உண்மையிலே இவன் வந்து எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி இந்த வீட்டில் யாருமே எக்ஸ்போஸ் ஆக மாட்டாங்க. ஒருத்தவன் நல்லவனாக நடிக்கலாம், அதாவது எப்படி சொல்கிறது, ஒருத்தன் நல்லவனாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி நடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆக்ட் கூட பண்ணலாம். ஆனால் இவன் எப்படி தெரியுமா, நான் மட்டும்தான் நல்லவன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான் இங்கே. நான் நல்லவன் சொல்கிறத விட நான் மட்டும்தான் நல்லவன், நான் மட்டும்தான் பிக் பாஸை மதிக்கிறேன், நான் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறேன், நான் மட்டும்தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி இவன் முட்டு கொடுக்குறானா. இன்னொரு சைடில் விஜய் டிவியும் விஜய் சேதுபதி வருவாங்க வீக்கெட். ஆனால் விக்கல்ஸ் மாதிரி ஒரு நல்லவன் இருக்க முடியாதுங்க. அவன் கேப்டன்சி டாஸ்க்ல இன்னொருத்தவங்க காலவாரி விட்டு இன்னொருத்தவங்க மூஞ்சியே உடைச்சாலுமே அதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க. அது யார் பண்ணது, விக்கல்ஸ். இதுவே விக்கல்ஸ் ஒருத்தர் பண்ணிதான் வச்சுக்கோங்களேன், 1 hour எபிசோடு அதுதான். எப்படி விக்கல்ஸ் காலை பிடிச்சி வலிப்பீங்க, இதெல்லாம் சரியா? திவ்யா என்ன பண்ணுறேன், உனக்கு வக்கில்ல, ஒரு கேமை ஒழுங்காக ஆகிறதுக்கு வக்கில்ல அப்படின்லாம் கேட்பாரு. இதுவே விக்கல்ஸ் பண்ணால் விக்கல்ஸ் என்ன விக்கல்ஸ் கொஞ்சம் பார்த்து விளையாடுறதுனால விக்கல்ஸ் ஒன்று அம்மா சத்தியமாக சொல்கிறேன் சார், என் மனசே வலிக்குது சார், வலிச்சு அப்படியே துடிக்குது சார், ஹார்ட் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே துடிக்குது சார், அந்தளவுக்கு நான் ஃபீல் பண்ணுறேன் சார், நான் அம்மா சத்தியமாக சாரி கேட்குறேன் சார், நான் உணர்ந்துட்டேன் சார் அப்படின்னு வந்து அவன் பர்ஃபார்மன்ஸை போட விஜய் சேதுபதி ஐயோ விக்கல்ஸ் உணர்ந்துட்டீங்களா, அவ்வளோதான் நீங்கள் பண்ணுறது சரிதான் விக்கல்ஸ், நீங்கள் வந்து நீங்கள்
உங்களை ஹர்ட் ஆகல, நீங்கள் சேனல் உங்களை எதுவும் காயப்படுத்தல, நான் உங்களை எதுவும் காயப்படுத்தல, நீங்கள் உட்காருங்க விக்கல்ஸ். இப்படி தான் இத்தனை நாளாக ஓடிட்டு இருக்குங்க. உண்மையிலே சொல்கிறேன், இவன் ஒரு ஆக்டிங்கை போகிறான்னா, அதாவது மற்றவங்களுக்குலாம் பிஆர் வந்து வீட்டுக்குள்ளே இருக்குது, விக்கல்ஸுக்கு மட்டும் பிஆர் டீம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே, அதாவது பிக் பாஸ்லேயே பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் ஆனால் ஒருத்தர் வந்துட்டு போயிட்டு இருக்காரு. அவர் தான் விக்கல்ஸுக்கான பிஆராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளோ பேமெண்ட் கொடுத்தான்னு தெரியலையே. விஜய் சேதுபதிக்கே பேமெண்ட் கொடுக்குறான்னா கொஞ்சம் பெரிய ஆளாக தான் இருப்பான் போல இருக்கு. எனிவேஸ், இப்போ இந்த நாமினேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் விக்கல்ஸ் வந்து இந்த ரீசன் சொன்னாரா. நெக்ஸ்ட் கானா வினோத் வந்து சுபிக்ஷா ஒரு ரீசன் சொன்னார். மொத்த பேர் அங்கங்கே ஒரு ரீசன் சொன்னாங்க. இருந்தாலும் மெயினான ரீசன்ஸ் மட்டும் பார்ப்போம். கானா வினோத் சுபிக்ஷா சொல்லும் போது இதே மாதிரி தான் சொன்னார். அவங்க இந்த கடல் 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 சொல்லிட்டு இதை வச்சே ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாருல்ல, அது உண்மை தான். ஏன்னா சுபிக்ஷா அதை மட்டுமே இந்த வீட்டுக்குள்ளே மையப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதை கொஞ்சம் குறைக்கணும். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த பொண்ணு குறைச்ச மாதிரி இல்லை. நெக்ஸ்ட் அந்த பாட்டு பாடுறதையும் விட்டு தொலைக்கணும். அதையும் அந்த பொண்ணு விட்டு தொலைச்ச மாதிரி இல்லை. எனிவேஸ், டிக்கெட் டு ஃபினாலேல முதல் டாஸ்க்கில் அந்த பொண்ணு வின் பண்ணிருக்கு. அதாவது 9 பாயிண்ட் அந்த பொண்ணுக்கும் 8 பாயிண்ட் அரோராக்கும் அப்படின்ற மாதிரி அந்த கிராஃப் அப்படி தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் மட்டும் கிளியராக தெரியுது. இன்னைக்கான எபிசோட ஏகப்பட்ட வன்மங்கள் இருந்தது, ஏகப்பட்ட சண்டைகள் இருந்தது. இந்த நாமினேஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருந்தது. மாற்றி அதாவது யார் வரணும் வரல. அதாவது ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சபரி தப்புச்சிட்டான், நாமினேஷன்லேயே வரல. திருப்பி கானா வினோத் போயிட்டு நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சபரியை குத்திட்டு வந்தார். லைவ்ல பார்த்துருந்தேன். ஸோ அதை பார்க்கும்போது ஓகேப்பா கொஞ்சம் தெளிவாக யோசிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. அப்படிலாம் விட்டுறக்கூடாது. ஓப்பன் நாமினேஷன் வச்சு ஒருத்தன் தப்பிக்கிறானா எவ்வளோ பெரிய சேஃப் கேமாக இருக்கும் ஆடுறது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்ன யோசிச்சு தோணுது. ஏன்னா உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.